ஹலோ எவ்ரிவன். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோஸ் போயம், அதாவது செகண்ட் யூனிட்டோட ப்ரோஸ் போயமோட பேராகிராஃபோட வீடியோஸை வந்து நம்ம பார்த்தாச்சு. அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்ளிமெண்ட்ரி, அதாவது ஜிக்ஸாக். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டோட ஸ்டோரி. அதாவது ஃபஸ்ட்டு என்னன்னா ஜிக்ஸாக்குன்ற பேர் கேட்ட உடனே எல்லாமே வந்து லைக் இது ஒரு ஸ்னேக்காக இருக்குமோ, இல்லை இது வேறு ஏதாச்சும் ஒரு உயிரினமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. லேட்டர் வந்து அவங்களுக்கு அது அதாவது அவங்களுக்கு சொல்லப்படும் இது வந்து வேறு எதுவும் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் அ பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு என்ன யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமு அப்படின்ற ஒரு டாக்டரோடது. ஓகேவா? இவர் வந்து இன்னொரு டாக்டர், அதாவது கிருஷ்ணா அப்படின்ற இன்னொரு டாக்டர் கிட்ட வந்து கொடுப்பாரு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அலாஸ்கா போகிறாங்க. இவங்க வந்து ஒரு வெளியூருக்கு அலாஸ்காவுக்கு போகிறதுனால அவங்களோட பேர்டை வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டு போகும்போது இந்த பேர்ட் வந்து எப்படியாப்பட்ட பேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 21 லாங்குவேஜஸில் பேசும் அப்படின்ற மாதிரி, ஈவன் அது வந்து பாடவும் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேர்டை வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. டாக்டர் கிருஷ்ணாவோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே எடுத்துகிட்டு போனோன்னே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு வேர்ட் கூட வந்து யார்கிட்டயுமே பேசலை. ஓகேவா? ஒருத்தர்கிட்ட கூட வந்து அந்த பேர்ட் வந்து எதுவுமே பேசலை. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் இருக்கு இல்லையா, அந்த நின்றுட்டு இருக்க அந்த ஃபேனில் அதாவது இப்படி ஸ்டாப்பாக இருக்குது. அந்த ஃபேனில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, அந்த சின்ன சின்ன டெக்கரேஷனுக்கு வச்சுருக்க பொருள், ஃப்ரூட்ஸு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, எடுத்துகிட்டு போயிட்டு அரேஞ்ச் பண்ணுது. அந்த ஃபேனில் வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேனை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணப்படுது. அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ஃபேன் ரொட்டேட் ஆகிறதுல அந்த அந்த வச்சுருந்த அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து டாக்டர் கிருஷ்ணா வந்து ஒரு இது பண்ணியிருப்பாங்க, லைக் ஒரு பெயிண்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. சோல் பண்ணுறதுக்காக ஒரு பெயிண்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பெயிண்டிங்கில் வந்து அந்த ஃப்ரூட்ஸு அதெல்லாமே பட்டு அது என்ன ஆயிடுதுன்னா, அந்த பெயிண்டிங்கே வந்து அது டெஸ்ட்ராய் பண்ணிடுது. இதை பார்த்த அந்த கிருஷ்ணாவோட ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள ரொம்ப ஸ்கோல் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு சோமுக்கிட்டே கொடுத்துருங்க, அவங்களோட பேர்டை வந்து அவங்ககிட்டே கொடுத்துருங்கன்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அவங்க வந்து கிளினிக்கில் வச்சுருப்பாங்க. அவங்க கிளினிக்கில் வச்சுருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க பேஷண்ட் எல்லாமே வந்து அந்த பேர்ட் வந்து, ஏன் நீங்கள் அந்த கர்டைனை பிடிச்சி தொங்குறீங்க, அப்படி பண்ணாதீங்க, ஏன் இப்படி கத்துறீங்க, சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒருத்தர்கிட்டையுமே வந்து ரொம்ப கைண்டாக பேசி அவங்கள இது பண்ணுது. ஈவன் அங்கே இருக்கிற எல்லா பேஷண்ட்டுமே வந்து இந்த பேர்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுறாங்க. ஓகேவா? அந்த எல்லா பேஷண்ட்டுமே வந்து அந்த பேர்டு வந்து தாங்கிட்டு இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்ட்ராய் பண்ணுச்சு பார்த்தீங்களா ஒரு பெயிண்டிங், அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சுல, அந்த பெயிண்டிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பெயிண்டிங் வந்து 5000 ருபீஸ்க்கு வந்து அது சேல் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை வாங்கினவங்க வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு நியூ ஸ்டைலான பெயிண்டிங்காக இருக்குது, இதில் வந்து சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி, இது வந்து பெயிண்டிங் பண்ணுறதோட நியூ டெக்னிக் அப்படின்ற மாதிரி பார்த்து அதை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அதை வாங்கிட்டாங்க 5000க்கு. ஓகேவா? இதுதான் வந்து இந்த ஜிக்ஸாக்கோட ஸ்டோரி. என்ன ஆகுதுன்னா, இந்த ஜிக்ஸாக் வந்து கடைசியாக எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு இது மனசு, அந்த ஹாப்பியான ஒரு சுச்சுவேஷனை வந்து கொண்டு வந்துடுது. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுமே வந்து அந்த பேஷண்ட் எல்லாரையுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்குது. அது டெஸ்ட்ராய் பண்ணுச்சுன்னு சொன்ன அந்த பெயிண்டிங்குமே வந்து நிறைய ருபீஸ்க்கு நிறைய இதுக்கு வந்து சேல் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஜிக்ஸாக்கோட ஸ்டோரி. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஸ்டோரி தெரிஞ்சிச்சா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டைட்டில் போடணும், ஆத்தர் நரேட்டர் நேம் போட்டுட்டு தீம் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பேராகிராஃபாக எழுதணும். எஸ்ஸேக்கு தான் பாயிண்ட் போடணும், பேராகிராஃப்க்கு பாயிண்ட் போடக்கூடாது. ஓகேவா? நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இந்த பேர்டு சொன்ன மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த கர்டைன்ஸை பிடிச்சி இது பண்ணாதீங்க, குவைட்டாக இருங்க அப்படின்ற மாதிரி, ஷவுட் பண்ணாதீங்கன்னு சொன்ன மாதிரி எக்ஸாக்டான அந்த சென்டென்ஸ் வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். அதெல்லாம் கூட நீங்கள் எடுத்து வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நடுவில் வந்து கொட்டேஷன் மாதிரி போட்டு எழுதிக்கலாம், கோட்ஸ் மாதிரி. ஜிக்ஸாக் சேஸ் தட்ன்னு சொல்லி கூட போட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் எதுக்குன்னா, உங்களுக்கு வந்து மார்க்ஸை வந்து அதிகம் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸு இதெல்லாம். ஓகேவா? இது எல்லாமே பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீம் எழுதுறீங்க. இது என்ன இது அப்படின்ற மாதிரியான
தீம் கன்க்ளூஷன் எழுதி முடிச்சிடுங்க. இப்போ இதோட வந்து செகண்ட் யூனிட்டோட ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி இது 3ம் பார்த்தாச்சு. ஓகேவா? இது என்ன பண்ணுங்கள், நீங்கள் படிச்சுட்டு இதில் நாங்கள் காண்பிக்க மாதிரி நீங்கள் எதுவுமே எழுதாதீங்க. உங்கள் ஓனாக நீங்கள் உங்களுக்கு புக்கில் அதாவது உங்களுக்கு கிளாஸில் கொடுத்துருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு கைடை ரெஃபர் பண்ணியிருக்கலாம், அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெரியாதவங்க, அதாவது ஸ்டோரியே தெரியாமல் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஸ்டோரி தெரிஞ்சாவாச்சும் நீங்கள் போய் எழுதுவீங்க இல்லையா? அதுக்காக தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அது வரைக்கும் அந்த வீடியோலாம் உங்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வீலான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.